இந்த வீடியோவில் நான் எப்படி வீடியோ போடுறேன், என்னுடைய சேனலுக்கு எப்படி வியூஸ் வருது, என்னுடைய கிளைண்ட்ஸ் சேனலுக்கு எப்படி வியூஸ் வருது, அதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் டிப்ஸ் வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 2 விஷயம் பார்க்கணுங்க. டிப்ஸு சொல்கிற இவருடைய சேனலுக்கு வியூஸ் வருதா, இவருக்கு யாராவது கிளைண்ட் இருக்காங்களா, அந்த கிளைண்ட்டுக்கு வியூஸ் போகுதா இல்லையா, அப்படி நீங்கள் பாருங்கள். இது ரெண்டுமே இல்லைன்னா உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவு பண்ணாதீங்க. உங்கள் பணத்தை செலவு பண்ணிங்கன்னா கூட இன்றைக்கி நீங்கள் பணத்தை நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க, நாளைக்கு நீங்கள் சம்பாரிச்சிடலாம். ஆனால் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணிங்கன்னா அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகிரும். டைம் யூ கேனாட் டேக் இட் பேக். ஸோ என்னை பொறுத்த மட்டில் நான் 2 விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ என்னுடைய சேனல் எடுத்துக்கோங்க. ஒரு எஜுகேஷ்னல் சேனலுக்கு எவ்வளோ வியூஸ் போகணுமோ அது போயிட்டுருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் படமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாருமே பார்ப்பாங்க. அதுக்கு நிறைய மார்க்கெட் சைஸ்ன்றது இருக்குது. இப்போ ஒரு புதுமுகமாக இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு டேயில் எவ்வளோ பேர் வருவாங்க, கம்மியாக தானே வருவாங்க. இது ஒரு எஜுகேஷன். யூடியூப் பற்றி நான் சொல்லிக் கொடுக்குறது ஒரு எஜுகேஷன். இதில் ஒரு டான்ஸ் கிடையாது, ஒரு ட்ரெண்டிங் சாங் கிடையாது, ட்ரெண்டிங் மீம் கிடையாது, சுட சுட அரசியல் செய்தி கிடையாது. ஸோ இதுக்கு 2000-3000 பேர் தான் பார்ப்பாங்க. அது நம்மளுடைய சேனலுக்கு வந்துட்டுருக்கு. இப்போ புதுசாக ஏதோ ஒரு அப்டேட் வருது யூடியூப்லேருந்து அப்படின்னா நம்ம போடுறோம், அதுக்கு நல்லா வியூஸ் போகுது, நீங்கள் பார்க்கலாம். இது ஒன்று. என்னுடைய கிளைண்ட் சேனல் நிறைய பேருக்கு நாங்கள் சேனல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு நாங்களே எடிட்டிங், தம்ப்நெயில், A to Z நாங்களே பார்த்துருவோம். அவங்க வீடியோ மட்டும் எடுத்து கொடுத்தா போதும். நிறைய பிஸ்னஸ் சேனல்ஸ்க்கு பண்ணுறோம். அதில் சில சேனல்ஸை நீங்கள் ராஜவித்யாலயா.com வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். இன்டர்வியூஸோட, அதாவது பிளட்டு ஃப்ளஷ்ஷு இருக்கிற மனிதர்கள் சொல்கிறத நீங்கள் ராஜவித்யாலயா.comல போய் பார்க்கலாம். அவங்களுக்கு எவ்வளோ வியூஸ் போயிட்டுருக்குதுன்ற செக் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக கூட எங்களுடைய கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு வியூஸ் போயிருக்கு. எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்றதை இங்கே ஸ்க்ரீன்ஷாட் போடுறோம், நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், நாங்கள் இதை சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் இந்த டிப்ஸை உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்கலான்றது, உங்களுடைய டைமுக்கு ஒர்த்துன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ யூடியூப் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு செட்டிங், இந்த சுவிட்சை போட்டால் நம்மளுக்கு வியூஸ் கொட்டிடுமா, இல்லை இந்த வெப்சைட்டுக்கு போனோம்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸை வாங்கிடலாமா, அது மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்க ஒரு டெட் சப்ஸ்கிரைபர் ஆயிடுவாங்க. அவங்க அடுத்து உங்கள் வீடியோ பார்க்கணுமா வேணாமா. ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி குறுக்கு வழியை தான் தேடுறீங்களே தவிர ஒரு பேசிக் பிரின்சிபல் என்ன, எப்படி யூடியூப் ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி சோஷியல் மீடியா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதை நான் எளிமையாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க. அந்த படத்தை எதுக்காக பார்க்குறீங்க? ஹீரோக்காண்டி பார்க்கலாம். ஆனால் ஹீரோவே நீங்கள் படம் 2.5 மணி நேரம் எப்படி பார்ப்பீங்க? இப்போ அதில் ஒரே ஒரு விஷயம், க்யூரியாசிட்டி. அடுத்து என்ன, அடுத்து என்ன அப்படின்றது உங்களுக்கு தேவை. என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு தேவை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த படத்துக்கு என்ன தான் ப்ரமோஷன் பண்ணாலும் சரி, அழுதாலும் சரி, அந்த படத்தில் இருக்கிற ஹீரோ ஹீரோயின் அழுது ப்ரமோஷன் பண்ணாலும் சரி, ஆஹா ஓஹோ சொன்னாலும் சரி, ட்ரெய்லர் சூப்பராக இருந்தாலும் சரி, என்ன தான் போஸ்ட் ஓட்டினாலும் சரி, எவ்வளவு தடவை ப்ரமோஷன் பண்ணாலும் சரி, உள்ளே அந்த படம் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கணும். இந்த எக்ஸாக்ட் பிரின்சிபல் தாங்க யூடியூப்பில் ஒர்க் அவுட் ஆகுது. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக நான் சொல்கிறேன், சரிங்களா? நாங்களும் பெஸ்ட்டு தம்ப்நெயில், பெஸ்ட்டு டைட்டில்லாம் போட்டிருக்கோம். ஆனால் உள்ள கண்டென்ட் இல்லைனா அந்த வீடியோ புஷ் ஆகவே இல்லை. எப்படின்றத நான் சொல்கிறேன். பெஸ்ட்டு தம்ப்நெயில், பெஸ்ட்டு டைட்டில் போட்டே உள்ளே கிளிக் பண்ணிடுறாங்கல்ல. இப்போது என்கேஜ்மெண்ட் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா அதை நான் இதில் சொல்ல முடியாது. அது பெரிய டாபிக். அதாவது உங்கள் வீடியோவை ஒரு இன்ட்ரோலேருந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கு எப்படி கொண்டு போகணும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு எப்படி கொண்டு போகணும், அதுலேருந்து அதுக்கடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு எப்படி கொண்டு போகணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு எப்படி கொண்டு போகணும், செகண்ட் பாயிண்ட்டுக்கு எப்படி கொண்டு போகணும், கமெண்ட் கேளுங்க அப்படின்றத எப்படி கொண்டு போகணும், இதெல்லாம் ஒரு சயின்ஸுங்க. இதை நான் எப்படி நீங்கள் படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்களோ அதே மாதிரி யூடியூப்க்கு ஸ்கிரிப்ட் எழுதணுங்க. ஸோ உங்களுக்கு யூடியூப் ஸ்கிரிப்ட் பற்றி தேவைன்னா கீழே யூடியூப் ஸ்கிரிப்டுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போது இதை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா யூடியூப் அனலிட்டிக்ஸை நீங்கள் பார்க்கணும். நிறைய பேர் எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வருது, எவ்வளவு வாட்ச் டைம் வருது, அதை பார்க்குறாங்களே ஒழிய எவ்வளவு என்கேஜ்மெண்ட். இப்போ 8 மினிட்ஸ் வீடியோவை 3 மினிட்ஸ் தான் பார்க்குறாங்கன்னா அது என்ன உங்களுக்கு சொல்லுது? உங்கள் வீடியோ நல்லா இல்லை அப்படின்றது சொல்லுது. நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள்.
நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஷார்ட்கட் தேடிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த யூடியூப் என்கேஜ்மெண்ட், அந்த வாட்ச் டியூரேஷனை வந்து பாருங்கள். அதை மட்டும்தான் யூடியூப் கேட்குது, வேறு எதுவுமே கேட்கல. பெரிய யூடியூபருக்கு ஒரு விஷயம் பண்ணோம், சின்ன யூடியூபருக்கு ஒரு விஷயம் பண்ணோம், அப்படி கிடையவே கிடையாது. யூடியூப் வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், மதன் கௌரி இருக்காருங்க, அவருடைய சப்ஸ்கிரைபர் பேஸ் இருக்குல்ல, அந்த சப்ஸ்கிரைபர் பேஸை விட ஒரு 8 மில்லியன் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். மிஞ்சி போனால் ஒரு 2 மில்லியன் எக்ஸ்ட்ரா இருக்கும் யூடியூப் கிரியேட்டர்ஸ் பேஜ். அப்போ இதில் வந்து மதன் கௌரி ரொம்ப பெரிய ஆள், யூடியூப் வந்து சின்ன ஆளா? இப்போ வந்து மதன் கௌரி வந்து நிறையா சம்பாதிக்கிறாரு. இப்போ மதன் கௌரி மாதிரி எத்தனை 8 மில்லியன் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து யூடியூப் பே பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து யூடியூப்ன்றது சின்னதா? கிடையவே கிடையாது. யாருடைய வீடியோ, இப்போ மதன் கௌரி வந்து 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி வந்தாங்க? எப்படி அவருக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் வியூஸ் போகுது? கண்டென்ட் அவர் வந்து ஒரு டாப்பிக்காக போடுறாரு. நான் அந்த பர்டிகுலர் கிரியேட்டரை பற்றி பேசலை. நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோ வந்து என்கேஜ்மெண்ட் வேல்யூ இருக்கணும். அப்போ தான் வியூவர் வந்து பெனிஃபிட் ஆவாங்க, பார்ப்பாங்க. வியூவர் பார்த்தாங்கன்னா யூடியூப் வந்து நிறைய ஆட் போட முடியும். கரெக்டாக? இப்போ ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா போதுமா? நிறைய வீடியோஸ் பார்க்கணும்ல. அப்போ என்ன பண்ணணும், ஒரே டாப்பிக்கில் ஒரு சிங்கிள் நீஷில் வந்து நீங்கள் வீடியோ போடணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாற்றி 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 டாப்பிக்கில் போடுறீங்க. இப்போது நீங்களும் நானும் உட்காந்து ஒரு இடத்துல பேசுகிறோம். நம்ம 2 பேருக்குமே ஒரு காமனான டாபிக், இப்போ 2 பேருமே சினிமாவை பற்றி பேசுகிறோன்னா நம்ம 2 பேரும் பேசிகிட்டே இருப்போம் மணிக்கணக்கா. இப்போ நான் வந்து சினிமா பற்றி பேசுகிறேன், நீங்கள் ஏதோ கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி இதை பற்றி பேசுகிறீங்க, எனக்கு புரியல. நான் என்ன பண்ணுவேன், எதுக்கடா இவரை போட்டு அறுத்துட்ருக்காருன்னு நினைப்பேனா மாட்டேனா? ஸோ இதுதான் வந்து யூடியூப்பில் நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு வீடியோ நல்ல வீடியோவாக போடுறீங்க, இன்னொரு வீடியோ வேறு ஏதோ சம்மந்தமே இல்லாத ஒரு டாப்பிக்காக போடுறீங்க. இப்போ என் கிளைண்ட்ஸே வந்து ஒரு வீடியோ பிஸ்னஸ் சம்மந்தமாக போடுவாங்க, இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு அட்வைஸ் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ பிஸ்னஸ் சம்மந்தமாக சப்ஸ்கிரைப் பண்ணவன் என்ன பண்ணுவான், அந்த வீடியோ பார்க்க மாட்டான் இல்லையா? ஸோ ஒரு வீடியோ பண்ணால் மட்டும் பத்தாது, 2வது வீடியோ 3வது வீடியோவும் ஒரே டாப்பிக்கில் இருக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இவ்வளோ தாங்க வந்து யூடியூப். இப்போ நான் வந்து முதல்ல ஒன்று சொன்னேன் இல்லையா, பெஸ்ட்டு தம்ப்நெயில் பெஸ்ட்டு டைட்டில் போட்டால் கூட வியூஸ் வந்து உங்கள் வீடியோ நல்லா இல்லை, உங்கள் வீடியோ என்கேஜ்மெண்ட் நல்லா இல்லை அப்படின்னா அந்த வீடியோவுக்கு வியூஸ் போகாதுன்னு. இப்போது இதை வந்து என்னுடைய எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், என்னுடைய கிளைண்ட்டோடைய எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். நாங்கள் வந்து பெஸ்ட்டு அட்வைஸ் கொடுக்குறோங்க தமிழ் கம்யூனிட்டியில். வந்து யூடியூப் என்ன தான் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 24 மணி நேரத்தில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 12 நிமிஷம் வீடியோனா 8 நிமிஷம் வரைக்கும் நானும் பார்க்குறேன். லிட்ரலாக எனக்கு தூக்கம் வந்துச்சுங்க. சரிங்களா, போர் அடிச்சுது. அதில் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு ஹேக்கை வச்சுக்கிட்டு அவன் வந்து உழப்புன்னு உழப்பிட்டு அதை முடிச்சிடறான். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வியூஸ் போயிருக்கு ஒரு மாதத்தில். இப்போது இந்த மாதிரி ஃபேக்காக அவங்களால் போட முடியும், ஆனால் நாங்கள் அப்படி பண்ணுறதில்ல. அதாவது ஒரு நாளில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துரும்னு சொல்லிட்டு அவன் போடுறான். இப்போ இவங்கள மாதிரி எங்களால் போட முடியும், ஆனால் நாங்கள் போடுற டைட்டிலும் தம்ப்நெயிலும் வியூவர்ஸ் கிளிக் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு, இப்போ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கே உங்களுக்கு வந்து தோணியிருக்கும் இதில் வந்து வேல்யூ இருக்குதுன்னு. அது மாதிரி நாங்கள் வீடியோவை போடுறோம், டைட்டில் தம்ப்நெயில் வியூவர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இல்லை. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 24 மணி நேரத்தில் எடுக்க முடியும்னு வியூவர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி எங்களால் டைட்டில் போட முடியல. ஆனாலும் இங்கே என்ன நடக்குதுன்னா, யூடியூப் வந்து என்ன பண்ணுது, ஆடியன்ஸ் ப்ரொஃபைலிங்க. இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸாக பார்த்துட்ருப்பாங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோவை மறுபடியும் போய் காட்டுதுங்க. காமிச்சு அந்த வீடியோவுக்கு முதல்ல இருந்த வியூஸ் விட ஒரு மாதம் கழித்து அதிகமாக இருக்குது. ஸோ எங்களுடைய வீடியோவுக்கு வந்து குவாலிட்டி இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சிலர் வந்து ஜெனியூனான ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, என்னுடைய வீடியோ பார்க்குறாங்க, உடனடியாக எங்களுடைய கோச்சிங்கோ எங்களுடைய சேனல் மேனேஜ்மெண்ட்டோ வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இதே மாதிரி எங்களுடைய கிளைண்ட் சேனல்ஸ்லேயும் நடக்குது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் டைட்டில் போட்டிருக்க மாட்டோம், ஆனால் அவங்களுக்கு அவசியமான வீடியோவை நாங்கள் போட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து வியூஸை கொண்டு வருவது எப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்ப்பீங்க, வியூஸ் ஸ்கிரிப்ட் எழுதுவது எப்படி அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனால் யூடியூப் என்ன பண்ணும், எங்களுடைய வீடியோவை மறுபடியும் காட்டும். கரெக்டான ஆடியன்ஸ்க்கு வந்து அதை காட்டும். ஆடியன்ஸ் காட்டி அவங்க வந்து எங்களுடைய கோச்சிங்கோ எங்களுடைய கன்சல்ட்டிங்கோ வருவாங்க. இப்போ வந்து ஒரு மெடிக்கல் ரிலேட்டடாக ஒரு வீடியோ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க, இந்த ஒரு அதிசய பொருள் போதும் அப்படின்னு சொல்லலாம் வீடியோ போடுவாங்க. அது வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் வியூஸ் வரும். ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம், மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி தான் வீடியோ போடுவோம். ஆனாலும் எங்களுடைய வீடியோ மறுபடியும் காட்டுது. இதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் அந்த சேனலுடைய டேட்டாவை காமிச்சே உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தாங்க யூடியூப் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் வந்து யூடியூப் வந்து ரொம்ப டெக்னாலஜின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் யூடியூப்ன்றது ஒரு சைக்காலஜி. நீங்கள் வந்து வியூவர்ஸோட எப்படி கனெக்ட் பண்ணுறீங்கன்றதான் முக்கியம். நீங்கள் ஆனால் என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஹேக்கு தேடிட்டு இருக்கீங்க. இப்போது இந்த வீடியோ கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து எங்களுடைய வெப்சைட் லிங்க் இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். அதில் போனீங்கன்னா இங்கே கிளைண்ட்ஸுடைய இன்டர்வியூஸ்லாம் இருக்கும். அந்த இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். அவங்க சேனலை போய் பாருங்கள், எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதாவது யூடியூப்பை முகம் காமிக்காமல் ஒன்றும் இல்லை, இந்த கேம் மட்டும் ஆடி வீடியோ போட்டு விடு, $2 வரும், இந்த மாதிரி சின்ன லெவலில் யோசிக்கிறவங்க வந்து எங்களுக்கு தேவையில்லை. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அதை நான் வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகணும், இந்தியா முழுக்க கொண்டு போகணும், அதுக்கு எனக்கு யூடியூப் சேனல் எனக்கு வேணும், அது என்ன சயின்ஸுன்றதை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் எங்களுடைய வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுடைய சேனலுக்கு வந்து 4 months டைமில் 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் வந்து 4 months டைம் கேட்குறோம். 400 ரூபா கொடுங்க, உங்களுக்கு 1000 ஏற்றி விட்றோம், அந்த மாதிரிலாம் இல்லை. ஆர்கானிக்காக நீங்கள் வீடியோ போடணும். யூ ஹாவ் டு டூ த ஒர்க். வி வில் சப்போர்ட் யூ. சரிங்களா? 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 hours வாட்ச் டைம், 4 months டைமில் எங்கிட்ட வந்து ஒரு மெத்தட் இருக்குது, மானடைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட். அந்த மெத்தட் மூலிமா உங்களுக்கு அதை எப்படி யூடியூப் எப்படி இந்த சயின்ஸ் என்ன அப்படின்றத சொல்லி கொடுத்து உங்களுடைய சேனலுக்கு மானடைஸ் ஆகும் நாங்கள் பண்ண வைப்போம். சப்போஸ் உங்களுடைய சேனல் வந்து மானடைஸ் ஆயிடுச்சு, உங்களுடைய சேனல் வந்து உங்கள் காம்படிட்டரோட நம்பர் 1 ஆகணும் அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட வந்து சேனல் மேனேஜ்மெண்ட் கொடுக்கலாம். அதாவது நீங்கள் வீடியோ மட்டும்தான் எடுத்து கொடுக்கணும், அதோடு நீங்கள் மறந்துடணும் அந்த சேனலை. நாங்களே உங்களுக்கு பதிலாக தம்ப்நெயில் பண்ணிடுவோம், பெஸ்ட் டைட்டில் போட்டுருவோம், எடிட்டிங் பண்ணிடுவோம், அப்லோட் பண்ணி ஷெட்யூல் பண்ணிடுவோம். அதை வந்து எங்களுக்கு தெரியும் எது பெஸ்ட்டு ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து 1 மாதம் கொடுங்க, நீங்கள் பண்ணுறதை விட உங்களுக்கு வந்து நேரம் உங்களுக்கு வந்து மிச்சமாகுது அப்படின்னா நீங்கள் வந்து வரலாம். இந்த விஷயம் வந்து உங்களுடைய லைஃப்பையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு சாரீ விற்கிறவங்க எங்கள் இதில், அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் உமனாக ஆகிட்டாங்க. ஸோ வந்து டோட்டலாக லைஃப் சேஞ்ச் ஆகிறது. ஒரு பிஸ்னஸ் பண்ணி லேக்ஸ் அண்ட் லேக்ஸை சம்பாதிக்கிறது வேற ஒரு விஷயம். நான் வந்து ஏஐ வீடியோஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், நான் வந்து குக்கிங் வீடியோ போட போகிறேன், நான் வந்து கிச்சன்லேயே இருந்து குக்கிங் வீடியோ போட போகிறேன், இந்த மாதிரி சின்ன லெவலாக முகத்தெல்லாம் காட்ட மாட்டேன், நான் வந்து கதை சொல்ல போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யூடியூப்பில் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எங்களுடைய ஃபஸ்ட் கமெண்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.